சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் ரஞ்சிதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ண? இப்ப எதுக்கு நீங்களா இங்க வந்திருக்கீங்க? பொங்கலுக்கு நீங்களா வந்துட்டு போனதே எவ்வளவு பெரிய பிரச்சனையில முடிஞ்சதுன்னு தெரியுமா? இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்ணணும் தான் வந்திருக்கீங்களா? இத பாருமா, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல. உன் வாழ்க்கையும் விக்கி வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படிதான் உண்மையிலேயே நீங்க நினைச்சு வந்திருக்கீங்கன்னா வந்தோமா, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோமா, போனோமான்னு இருங்க ப்ளீஸ். என்ன இவ இப்படி சொல்றா? அப்படி நாங்க இருந்துட்டு போயிட்டா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிரும். அப்புறம் எப்படி உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்? இத பாருமா அஞ்சலி, நாங்க இங்க வந்ததே உனக்கும் விக்கிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த அவனுக்கு எப்படியாவது ஞாபகப்படுத்தி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தான். இல்ல, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? முடிஞ்சு போன கதையை நீங்க திரும்பவும் கிளற ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி விக்கிக்கு எந்த ஞாபகத்தையும் உடனே வர வைக்கலாம் முடியாது. அதனால தயவு செஞ்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காதீங்க. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்தி உன்னை அம்போன்னு விட்டுட்டு இப்போ இன்னொருத்தி கூட அவர் வாழ போறத உன்ன மாதிரி எங்களையும் வேடிக்கை பார்க்க சொல்றியா? சத்தியமா அதெல்லாம் முடியாது. அவர் என்ன தெரிஞ்சா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ரஞ்சிதோ? அவர் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. அவருக்கே அவர் யாருன்னு தெரியாத நிலைமையில இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கே இப்ப தெரியல. இத பாரு அஞ்சலி, விக்கி தெரியாம தான் பண்றான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அத தெரிஞ்சும் நம்ம விட்டுற கூடாதுன்னு தானே நாங்க சொல்றோம். அவனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லாம இருந்தா கூட அவன் அடி மனசுல உன் ஞாபகம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அஞ்சலி. அதனாலதான் நீ யாரு என்னன்னு அவனுக்கு தெரியாம இருந்தா கூட அவன் உன் மேல அன்பா அக்கறையா இருக்கான். உனக்கு ஒண்ணுனா அவன் துடிச்சு போயிடுறான் அஞ்சலி. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு அடி மனசுல கூட எந்த ஞாபகமும் இல்ல. இந்த வீட்ல வேலை பாக்குறவளாதான் அவர் என்ன பாத்துட்டு இருக்காரு. அப்படி நினைச்சு மட்டும்தான் அவரு என் கூட பழகுறாரு. அத பாத்துட்டு நீங்களா எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க என்கிட்ட சரியா நடந்துக்கலன்னு தான் அவர் என்கிட்ட பாசமா இருக்காரு. அந்த பாசம் கூட என் மேல ஒரு பரிதாபத்தினால வந்த பாசம்தான். அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் அவருக்கு அந்த ஞாபகங்கள் வர போறதும் இல்ல. அதனால இப்ப அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்காரு. இந்த நேரத்துல அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி நீங்களா ஏதாவது பண்ணி அவரோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் மனசுல உன் ஞாபகமே சுத்தமா இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா. ஒருவேளை அவன் மனசுல உன் ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாமா? அப்படி அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் நிறுத்த தேவையில்லை, அவரே அதை நிறுத்திப்பாரு. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன பத்தின ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ இவ்வளவு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிற கில்ட்டி அவருக்கு இருக்குமே. அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில என் கூடயும் வாழ முடியாம அவ கூடயும் வாழ முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அவராவது சந்தோஷமா இருக்கட்டுமே ப்ளீஸ்.